ஃபர்ஸ்ட் வந்து ஹன்சிகா. நான் ஜிஷ்னு நினைச்சேன். என்னம்மா இது? சார் பச்சு சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நயன்தாரா. பாடன் எப்படிங்க டக்குன்னு வாய்ஸ் ஹன்சிகானோட ஹன்சிகா வாய்ஸ், நயன்தாரானோட நயன்தாரா வாய்ஸ். ஜோ மேமோட ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் ஆட் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. தங்கம் வாங்குறது செலவில்லைங்க, சேமிப்பு. ஸோ தாம்பரம் சரவணாக்கு போகிறோம், தூக்குறோம், வாங்குறோம். அப்புறம் ஸ்னேகா வந்து அவங்கள வந்து ஒரு குட்டி ரஜினிகாந்த்னு சொல்லலாம். அவங்களுக்கு தமிழ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக வரும். அவங்க பண்ருட்டி பொண்ணு, என் பாட்டி ஊரும் பண்ருட்டி தான். நல்லா தமிழ் பேசுவாங்க. அதனால இந்த பாம்பே ஹீரோயின்ஸ்லாம் ஸ்லோவாக பேசுவாங்க. பாஸு ராங் பாஸஸு பயங்கர ஸ்லோவாக இருக்கும் டைலாக் டெலிவரி. தமிழ் தெரிஞ்சு பேசக்கூடிய ஃபியூ ஹீரோயின்ஸில் ஸ்னேகா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அவங்க ஃபாஸ்ட்டாக தமிழ் பேசிடுவாங்க. கடற்கடன்னு ரஜினிகாந்த் மாதிரி பேசுகிறாங்க, கண்ட்ரோலே இல்லாமல். ஸோ அவங்களுக்கு பேசுறது ரொம்ப கஷ்டம். போத்தீஸ்க்காக பேசினோம். அதில் வந்து இல்லாமா அப்படின்னு ஒரு ஒரு பாப்புலர் ஆயிடுச்சு அந்த ஆடு. ஸோ டப்பிங் பேசும்போது பாபு சங்கர் வந்து அது ஒரு மாதிரி இருக்கே, அது போகலாமா அப்படின்னு நான் சொன்னேன், வேண்டாம் அது பெல்லாமனே வச்சுக்கலாங்க, அது வந்து அது ஒரு கிக்கு ஹிட் ஆகும் அந்த ஆடுன்னு. அதே மாதிரியே அதே மாதிரி பேசி அதே மாதிரி ரிலீஸ் ஆகி கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் நிறையா கமர்ஷியல்ஸ் அவர் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது பஞ்ச் வச்சுக்கலாமே அப்படின்னாரு. ஸோ சிம்ரன் வந்து அவங்க நார்த் இந்தியனே சொல்ல முடியாது, பார்க்க தான் நார்த் இந்தியன், ஆனால் பெர்ஃபெக்ட் சவுத் இந்தியன் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ்க்கு கவுண்டரில் பக்கத்தில் இருக்கிறவங்க தமிழில் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் அந்த இடத்துல சம்டைம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சிம்ரனுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும், அது எல்லாமே புரிஞ்ச மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் அவங்களுடைய டெலிவரி ஆக்டிங்கும் கூட ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஸ்லோவாகவே இருக்காது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பேசுகிறதே. அவ்வளோ வேரியேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு கமலஹாசன் சாருக்கு ஈக்குவலாக ஆன் பார் வித் ஹிம் அவங்க நடிக்கும்போது எனக்கு டப்பிங் பேசுகிறது செம்ம ஸ்பீடாக இருக்கும். ஸோ நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ், கிராஃப் வில் பி பயங்கரமாக. ஸோ அவங்களுக்கு மாடுலேட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும். எனக்கு பார்த்து ஒவ்வொரு சின்ன அசைவுகளும், ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ், ஒவ்வொரு எஃபெக்ட்லேருந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அவங்களோட ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷனுக்கும் எல்லாமே நோட் பண்ணி அந்த ஒரு பஞ்ச் ரெடி ஆகிறதுக்கே டைம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மர். அவங்களுக்கு பேசுறது எனக்கு எப்பவுமே ஒரு சேலஞ்ச் தான். ஆமாம். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம ஒரு ஹீரோயின் செஷன் போகிறோம். நீங்கள் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு பேசியிருக்கீங்க. இப்போ புது ஹீரோயின்ஸ் எங்கள் அப்பா ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாருக்கும் பேசியாச்சு. ஸோ நான் ஒரு ஹீரோயின் பேர் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி அண்ட் அவங்களோட ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு லைன் எங்களுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து ஹன்சிகா பற்றின ஒரு குவாலிட்டி எங்களுக்காக. ஹன்சிகாவுக்கு வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூட் ஆகும். ஒரு வில்லேஜ் பெல்லாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாடர்ன் கேர்ளாக இருக்கட்டும், எந்த காஸ்டியூம் போட்டாலும் அவங்களுக்கு சூட் ஆகும். ஷீஸ் வெரி க்யூட், வெரி ஸ்வீட். ஸோ நான் படத்தில் டப்பிங் பேசும்போதே அந்த அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே தான் பேசுவேன். அண்ட் மோஸ்ட்லி அவங்க பப்ளியாக தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அது வந்து கை வந்த கலை, ரொம்ப க்யூட்டாக பேசுகிறது. ஸோ அதனால் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு எனக்கும் ஹன்சிகாக்கும்.